ஓம் சாந்தி. எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? ஸோ சமீபமாக அந்த கோவையில் 9 வயது சிறுமியை கார்த்திக் அப்படிங்கிற ஒரு நபர் சாக்லேட் வாங்கி கொடுத்து தனியாக அழைச்சிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ண சம்பவம் தமிழகத்தையே ஒரு உலுக்கிச்சின்னு தான் சொல்லணும். ஸோ அதேமாதிரி இப்போ கூட மரக்காணத்தில் அதேமாதிரி 11 வயது சிறுமியை அதே மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு 62 வயது முதியவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உலகம் எப்படி மாறிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இது சொல்லுது. அது நம்ம ஏற்கனவே அதை பார்த்தோம். இதுக்கு காரணம் மனிதர்கள் காமத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க, அடிமை ஆகிட்டாங்க கலியுகத்தின் இறுதியில் அப்படிங்கிறது தான். இதில் இன்னொரு திருப்பமாக அந்த கோவை சிறுமி விஷயத்தில் வந்தது என்ன அப்படின்னா, அந்த பெண்ணை கடத்திட்டு போனது அந்த பெண்ணுடைய தாயின் ஒரு அஃபேரில் இருக்கிற ஒருத்தன் அப்படின்ட்டு இன்னொரு சகோதரி பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச சகோதரி போல் இருக்குது, உறவினரோ அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோ. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை கடத்திட்டு போனது, அந்த பெண்ணு காணோன்றதை அவங்க 5 மணிக்கு காணாமல் போயிருக்கு. 7 மணிக்கு அவங்க கணவன் தான் தேடுறாங்க. அப்போ இந்த பெண் நல்ல போதையில் இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலைல 10 மணிக்கு தான் எழுந்திரிக்கவே செய்கிறாங்க. அதனால் இது ஒரு தாயோடைய குற்றம் தானே. 5 நிமிஷம் காணலாம் கூட பதறும் இல்லையா? இவங்க அந்த நினைவே இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அந்த கார்த்திக்கும் இவங்களும் சேர்ந்து தண்ணி அடிச்சிட்டு தான் இந்த விஷயம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி பத்திரிகையாளர்கள் கேட்கும் பொழுது நான் ஒரு விஷயத்த சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். என் கணவன் பயங்கரமாக குடிப்பார். ஸோ ஃப்ரிட்ஜில் வேலை செஞ்சுட்டு தாகமாக இருக்குதுன்னு ஏதோ ஒன்று கருப்பு ஜூஸ் மாதிரி இருந்துச்சு, எடுத்து குடித்தேன். ஒரு மாதிரி இருந்துச்சா, அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்றாங்க. ஸோ மொத்தத்தில் அவங்களுமே தண்ணி அடித்தாங்கன்றதை ஒத்துக்கிறாங்க. பட் வேறு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு சகோதரி சொன்னது அது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இந்த 2 விஷயத்தை வச்சு பார்க்கும்போது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் குழந்தையுடைய உடலை இந்த தாய்க்கு தெரியாமலே அவங்க சொந்தக்காரங்க எல்லோரும் சேர்ந்து போய் எரிக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாருமே இந்த பெண் மீது கோபமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நிரூபணமாகுது. ஸோ இது வெளியில் நியூஸை மட்டும் வச்சு சொல்கிறது தான். பட் உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்மளால் தெரியாது இல்லையா? எப்போவுமே பார்த்திங்கன்னா திரும்ப தோண்ட இதுக்கு இன்னொரு ஆங்கிள் இருக்கா அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் உண்மையில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாட்டினாலும் கூட நிறைய இடங்களில் இந்த மாதிரி அஃபேர்னால் அபிராமி விஷயம் நடந்தது இல்லையா? தன்னுடைய குழந்தையே அந்த தாயை விஷம் வைத்து கொன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இந்த கள்ளத்தொடர்பு பண்ணுது. சில வருடங்களுக்கு முன்பு அந்த கொரோனா டைம் கிட்ட ஒரு சகோதரி கள்ளக்காதலனை திருப்திப்படுத்துறதுக்காக தன்னுடைய சொந்த குழந்தையை அடித்து சித்திரவதை பண்ணதை பார்த்தோம். வீடியோ எடுத்து அந்த கள்ளக்காதலனுக்கு அனுப்புனதை பார்த்தோம். இப்போ சமீபமாக அதே மாதிரி ஒரு பெண் லெஸ்பியன் காதல், இன்னொரு பெண்ணோட காதல், அதை நிரூபிக்கிறதுக்காக உன்னுடைய குழந்தைய கொன்னுடு பார்ப்போன்னு கொலையும் பண்ணிட்டாங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தான் செய்யுது இல்லையா? அது கள்ளக்காதல், காதலுடைய ஒரு நீட்சி தான் கள்ளக்காதல். ஏன்னா காதல்ன்றது ஒரு போதை இல்லையா? போதை தான். அந்த லவ்ன்றது போதை தான். அந்த போதை திருமணத்துக்கு பிறகு காணாமல் போயிடும். ஸோ அதை இங்கிலீஷில் ஹனி ஃபேஸ் அப்படின்வாங்க. அந்த ஹனி ஃபேஸ் கொஞ்ச நாளில் காணாமல் போயிடுது அப்படிங்கிறத பற்றி பேசுவாங்க. அப்போ அதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய ட்ரிக்ஸுன்ட்டு அந்த காமத்தில் என்னென்னமோ விஷயம்லாம் பண்ணுங்கள், ரோல் ப்ளே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அது ரொம்ப டேஞ்சர் அந்த மாதிரிலாம் பண்ணுறது. ஏன் டேஞ்சர்னால், ரோல் பிளேனா என்ன அர்த்தம்? ஒரு நர்ஸு மாதிரி, இந்த மாதிரி ஒவ்வொரு டாக்டர் மாதிரி, இந்த மாதிரிலாம் ஒரு வேஷம் போட்டுட்டு அப்படி நடிக்கிறது.
அப்படி நீங்கள் நடித்தா தான் உங்களுக்கு காம உணர்வு வரும்னா, நிஜமாகவே டாக்டரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன உணர்வு வரும்? அது எவ்வளோ பெரிய விபரீதத்தில் இட்டுட்டு போய் விடும் இல்லையா? அது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி அந்த திருமணம் அதாவது நாங்கள் காலேஜ் படிக்கும்போது ஒரு சகோதரி சொன்னாங்க, என்னென்னா கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் லவ்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அப்போவே வந்து லவரோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க சொன்னதுக்கு பல அர்த்தம் இருக்குது. ஆனால் என்னென்னா, கல்யாணம் பண்ணால் தான் லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் லவ் பண்ணணும். ஆக்சுவலாக லவ் பண்ண தெரியல, டேரெக்டாகவே கேட்டால் கல்யாணம் பண்ணணுன்னு முடிவு பண்ணி வச்சில்ல, போய் பொண்ணு வீட்டில் கேட்க வேண்டியது தானே இல்லையா? ஏன்னா இந்த லவ்ன்ற விஷயத்தை வந்து கட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக எந்த மதத்துலேயுமே வந்து லவ் பண்ணுறது ஆதரிக்காது. திருமணத்தை வேணால் ஆதரிக்குமே தவிர லவ் பண்ணுறது ஆதரிக்காது. ஏன்னா அது ஒரு அந்த போதை எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இல்லை நாங்கள் வந்து அஞ்சு வயசுலேருந்து லவ் பண்ணுறோம், அல்லது 5ஆவது படிக்கிறதுலேருந்து லவ் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் 5ஆவது படிக்கிறதுலேருந்து லவ் பண்ணேன், கடைசியில் பார்த்தா அந்த பையன் நிறைய பொண்ணோட தொடர்பில் இருந்திருக்கிறான், கல்யாணம் ஆன பிறகு தான் அது தெரியுது, இவனுக்காக நான் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, லவ்வில் வந்து அந்த போதை இருக்கும் இல்லை, அது தொடர்ந்து இருக்கும். அது தொடர்ந்து இருக்குன்னா அதுவுமே குறைய தான் செய்யும். பட் கல்யாணம் ஆனால் சுத்தமாக காணாமல் போயிடும். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்ன்றது அதுக்காக தான் சொல்கிறாங்க. சுத்தமாக காணாமல் போன பிறகு எப்படி இருக்குன்னா, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தங்கச்சி அல்லது அம்மா மகன் அப்பா பொண்ணு இருக்கும்போது அவங்களுக்குள்ளே எப்படி எந்த ஒரு ஈர்ப்பும் இருக்காதோ அந்த மாதிரி தான் இருக்கும். வேணால் பற்று அன்பு வேணால் இருக்குமே தவிர அந்த ஈர்ப்பு இருக்காது. ஆனால் அப்படி இருக்கிறது உண்மையிலே உங்கள் மனசுக்கு நல்லது. ஏன்னா வேறு வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்ல, போதையில் இருந்தால் எப்படி கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும்? ஸோ அதனால தான் நல்லா படிக்கிற பையன் கூட லவ்வில் விழுந்த உடனே அரியர் வாங்க ஆரம்பிப்பான், பொண்ணுக்கும் பொருந்தும். ஸோ லவ்னாலே ஒரு கெட்ட வார்த்தையாக பயங்கரமாக சமுதாயம் எதிர்த்த காலம் இருக்குது இல்லையா? முந்தைய ஜென்ரேஷன்லேயே பயங்கரமாக எதிர்த்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, திரும்புகிற பக்கமெல்லாம் கள்ளக்காதலாக இருக்குது. இவங்க பார்த்து வைக்கிற மாப்பிள்ளை நாளைக்கு கள்ளக்காதலை வந்தால் உன்னால தான் என் வாழ்க்கையை போச்சுன்னு பொண்ணு இவங்க மேலே பழி போட்டால் என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டு, ஏம்மா நீ யாரை லவ் பண்ணுறியோ சொல்லுமா, நாங்கள் அவங்களே கல்யாணம் பண்ணுறோன்ட்டு அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா பயம் வந்ததுனால. ஆனால் அந்த டைமில் வந்து லவ்லும் பண்ணால் பயங்கரமாக பிரச்சனை ஆகிடும் இல்லையா? கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் கூட போகும். ஏன் அப்படின்னா அந்த போதை பண்ணுற விஷயம் அது எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னா, அது இப்போ ஒரு தண்ணி அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த போதைக்கு அடிமையாகிடுறாங்க. அதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக அடிமையாகிடுறாங்க. ஸோ பெரும்பான்மையானவர்கள் அடிமையாகிடுறாங்க இல்லை, யாரோ ஒரு சிலர் தான் அதிலேருந்து வெளியில் வராங்க. அவங்களும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அடிமை ஆகிடுறாங்க. அந்த மாதிரி இந்த காதல் போதை இருக்குது பார்த்திங்களா, இது வந்து அந்த சாராய போதையை விட, சிகரெட்டு போதையை விட, மற்ற போதை வஸ்துக்கள் கஞ்சா போன்ற போதையை விட கோடி மடங்கு போதையை கொடுக்கக்கூடியது இந்த காதலும் காமமும். ஸோ அதுக்கு வந்து முதல்ல லவ் மூலமாக ஒருத்தர் அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஜஸ்ட்டு அப்படி பார்க்குறதே அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, லவ் கூட பண்ணல, ஜஸ்ட்டு பார்க்குறாங்க, பார்க்குறது அவங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா அடுத்தது அவன் அதை விட மாட்டான், பார்த்துக்கிட்டே தான் இருப்பான், யாராக இருந்தாலும், எத்தனை வயசானாலும். ஸோ அது அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போய் லவ் பண்ணுறேன் அந்த மாதிரி ஆனாலும், இங்கே லவ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா அதோட கம்முன்னு இருக்க மாட்டான். ஏன் கம்முன்னு இருக்க மாட்டான்னா, கொஞ்ச நாள் கழிச்சு இங்கே போதை குறையும். ஏன்னா என்னுடையவள்னு ஆயிடுச்சுல, அது குறையுது. ஆனால் மற்ற பொண்ணை பார்த்தா அந்த போதை வரும். அந்த போதை இங்கே ஏற்கனவே பழக்கப்பட்டது, அது அங்கே தேடுது. தண்ணி அடித்தவனுக்கு அது பழக்கப்பட்டுருச்சு, அவனுக்கு அது அனுபவம் ஆகுது, அந்த அனுபவத்தை வேறு இடத்துல தேடுது இல்லையா? அவனுக்கு வந்து டோஸ் ஏற்றுவாங்க இல்லையா? அது மாதிரி இங்கே டோஸ் குறைஞ்சிடும் லவ் பண்ணும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு.
அப்போ வேறு இடத்துல டோஸ் அதிகமாக இருக்கும் பொழுது அப்போ தான் ஒரே நேரத்தில் 2 பையனை லவ் பண்ணுறது அல்லது 2 பொண்ணை லவ் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் போதை இருக்கும். சரி, திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமும் அந்த போதையை தேடும். ஏன்னா இது பேசிக்காக இது ஒரு போதை, அவ்வளோதான், போதை வஸ்து தான் இது. ஸோ திருமணம்னா இங்கே போதை ஃபுல்லாகவே கட் ஆகிடும். அப்போ அந்த போதையை வெளியில் கிடைக்குதுன்னும் போது அதை தேடும். ஒரு சிலர் மனசாட்சி கட்டுப்பட்டு இவங்களா தேடி போகாமல் இருப்பாங்க. ஆனால் அதுவுமே தேடி வந்ததுன்னா விழுந்துருவாங்க பெரும்பான்மையானவர்கள். ஸோ அதுலேயும் கல்யாண பொண்ணோ பையனோ கொஞ்சம் அவங்களோட ஏற்கனவே போதை கட் ஆகிடும். அடுத்தது அவங்க பேசுகிறது இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னும்பொழுது நாம் ஏன் அந்த போதையை தேடக்கூடாது, நாம் எதுக்கு இவனுக்கு நேர்மையாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் மைண்டு யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ போய் மறுபடியும் விழ ஆரம்பிப்பாங்க. ஒரு சிலர் இவங்க நல்லவங்களாகவே இருந்தாலும் கூட அந்த போதைக்கு அடிமையாகிறதுனால போய் விழுவாங்க. ஸோ மொத்தத்தில் அதை சுவைச்சிட்டா, ருசி கண்ட பூனைன்றாங்க இல்லையா, அந்த லவ் அதை சுவைச்சிட்டாங்கன்னா மீண்டும் மீண்டும் அதை தேடிக்கிட்டே இருக்கும். இல்லாட்டினா எதுக்குங்க லவ் படம்லாம் ஹிட் ஆக போகுது இல்லையா? ஒரு கற்பனையிலேயாவது அந்த போதையை அனுபவிக்கணுன்றதுக்காக தான் அந்த படம். அது விட்டாலும் அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, விஷத்தை ஏற்றிக்கிட்டே இருக்கிறது இல்லை. சில போதை இன்ஜெக்ஷன் ஏற்றுறாங்களே, அதை விட ரொம்ப மோசமானது லவ் சாங்கை திரும்ப திரும்ப கேட்குறது. அது வேறு, லவ் ஃபெயிலியர் சாங்கையும் திரும்ப திரும்ப கேட்குறது. 1000 தடவை லவ் சாங்கு கேட்டு லவரே இல்லாமலே இவனே ஒரு போதை ஏற்றிட்டு எந்த பொண்ணை பார்த்தாலும் இவனுக்கு போதை தான் வரும், எந்த பையனை பார்த்தாலும் அவங்களுக்கு போதை தான் வரும். ஸோ கல்யாணம் ஆன உடனே அந்த போதை போயிடுமா? இது ஆக்சுவலாக ஒரு படம் பேர் ஞாபகம் இல்லை, ஒரு இங்கிலீஷ் படம். அதில் இந்த ஃபைட்டே வரும். லவ் பண்ண பிறகு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் பொழுது அந்த பொண்ணு வேறு யாரோடையோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்காளா, நீ ஏன் அவனை பார்த்த அப்படி, லண்டன் நினைக்கிறேன் அந்த படத்தோட பேர். அப்போ கேட்கும் பொழுது அந்த பொண்ணு என்ன சொல்லுவா, கல்யாணம் ஆன உடனே எல்லா பசங்களும் எனக்கு அன்அட்ராக்டிவாலாம் ஆகிட மாட்டாங்க அப்படின்ட்டு அதை பற்றி, அந்த மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்றதை பற்றியே அந்த படம் இருக்கும். ஆக்சுவலாக உண்மை என்னென்னா, அதுக்கப்புறம் தான் எல்லோரும் அட்ராக்டிவாகவே தெரிவாங்க. அந்த காமத்தில் ஈடுபட்ட பிறகு இல்லை, ஒன்று லவ்வில் இருக்கும்போதே அந்த ஒரு போதை மற்ற இடத்துல தேடும். இதில் காமத்திலையும் ஈடுபடுறாங்க அப்படின்னா யாரை பார்த்தாலும் அந்த எண்ணம் தான் வரும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தை இருக்கக்கூடிய தாய் இந்த மாதிரி ஒரு தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண்ணின் மீதும் அவனுக்கு ஈர்ப்பு வரும். சொந்த தங்கச்சியே தப்பாக பார்க்குறாங்க, சொந்த மகளையே தப்பாக பார்க்குறாங்க. அப்போ கள்ளக்காதலன் அவன் ஏற்கனவே பண்ணுறது தப்புன்னு அவனுக்கு தெரியும். ஒன்று சொல்லுவாங்களே, தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முழம் என்னன்ட்டு. அது மாதிரி தப்பு பண்ணோன்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ இந்த தப்பையும் சேர்த்து பண்ணால் என்ன அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக இதெல்லாம் அவனுக்கு தப்புன்னே தெரியாது. அந்த போதை மயக்கம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது தப்புன்னே உணர விடாது. அது எப்போ திரும்ப உணர்வாங்க, காமமே தப்புன்ட்டு பிரம்மகுமாரிகள் ஞானத்தை, கடவுள் கொடுக்குற ஞானத்தை எடுத்து அந்த காமத்திலேருந்தே வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கே பல வருஷம் ஆகும் நம்ம பண்ணதெல்லாம் தப்புன்னு உணர்றதுக்கு. ஸோ அது எப்படி வெளியில் வர்றது அப்படின்னா, உடம்புன்னு நினைத்து பார்ப்பதினால்தான் காமம், காதல் எல்லாமே வருது இல்லையா? ஒரு பொண்ணு, ஒரு பையன் அப்படின்னு தன்னை நினைக்கிறது. இப்போ நான் ஒரு பையன் என்ன நினைக்கிறது, நான் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசும்போது நான் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன்ற உணர்வோடு பேசுகிறது. இதில் தான் காதல், காமம் இதெல்லாம் வருது. அதுக்கு தான் கடவுள் என்ன சொல்கிறாரு, நீ பையனும் கிடையாது, அது பொண்ணும் கிடையாது, நீ ஆண் உடலில் இப்போ வந்திருக்கிற ஆத்மா, அது பெண் உடலில் வந்திருக்கிற ஒரு ஆத்மா. ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி சொல்லியிருக்குது, அதனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுது. இப்போ ஆண் உடல் எடுக்கிற இதே ஆத்மா அடுத்த ஜென்மத்தில் பெண் உடல் எடுக்கும், அடுத்த ஜென்மம் ஆண் உடலில் எடுக்கும். ஸோ இப்படி மாறி மாறி தான் பிறக்கும். தற்காலிகமாக கிடைக்கிறது தான் இந்த உடம்பு.
இது நான் நினைக்கிறது தான் தப்புன்றாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பையன் இறந்துட்டான், அவன் ஒரு பொண்ணு உடம்புக்குள்ளே போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு பெண்ணுன்ற உணர்வு இருக்காது, ஆணுன்ற உணர்வே தான் இருக்கும். ஆனால் இருக்கிறது பெண் உடம்புல தானே, அப்பயும் அவனுக்கு ஆணுன்ற உணர்வு தான் இருக்கும். அந்த மாதிரி உணர்வு நமக்கு இருக்கணும். ஆணுன்ற உணர்வே இருக்கக்கூடாது இல்லை. அங்கேயாவது ஆணுன்ற உணர்வு இருக்குது, இங்கே ஆண் உடம்புல இருந்தாலும் ஆணுன்ற உணர்வு இருக்கக்கூடாது. ஆத்மா, நான் எப்பயும் இருக்கிறது ஆத்மா தான். அந்த நிலைக்கு வாங்கன்றார். அந்த நிலைக்கு வருவதற்கான சக்தி நமக்கு இல்லை. அதுக்கு தான் இறைவன் சொல்கிறார், என்னை நினைங்க. அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் கடவுள். அவரை தான் சிவன்னு இந்துக்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருத்தர் தான். உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாமளும் உடல் எடுப்பதற்கு முன்பு இறைவனோடு அவர் இருக்கக்கூடிய இந்த செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் தான் இருந்தோம். அதுதான் பரந்தாமம் பரலோகம்னு சொல்கிறோம். அங்கேருந்து முதலாக இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமியே சொர்க்கமாக இருக்கும். காரணம், எல்லோரும் ஆத்மான்ற உணர்வில் தான் இருப்பாங்க, உடல்ன்ற உணர்வுலே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ அழகாக இருப்பாங்க, ஆனால் சின்ன சலனம் கூட இருக்காது. ஏன்னா கவனம் ஆத்மாவில் இருக்குது. ஆத்மா கிட்ட பேசுகிறன்ற உணர்வில் இருக்குமே தவிர பொண்ணுக்கிட்ட பேசுகிறன்ற உணர்வோ பையன்கிட்ட பேசுகிறன்ற உணர்வோ இருக்காது. அதனால் சலனமாகாது. திருமணம்லாம் நடக்கும். கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவலை தவிர காமத்தினால் கிடையாது. அங்கே காமம், காதல், சலனம் இருக்கவே இருக்காது. எப்படி இருக்கும் அந்த உலகம்? அதனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம். அப்படி இருந்ததே நாம தான். மறுஜன்மம் எடுத்து 2500 வருடம் கழிச்சு, 2500 வருடம் சொர்க்கமாக இருக்கிற வரைக்கும் ஆத்ம உணர்வில் இருந்தோம். 2500 வருடம் கழிச்சு ஆத்மான்றதை மறந்து உடல்ன்ற உணர்வுக்கு வரும்போது பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் இது நரகமாக மாறுது. அடுத்த 2500 வருடம். இப்போ அந்த 2500 வருடம் முடிய போகுது, கலியுகம் முடிய போகுது, நரகம் முடிய போகுது. அப்படிங்கிற விஷயத்தை சொல்லத்தான் கடைசி 100 வருடம் இறைவன் வரார். ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசமாகி மீண்டும் சொர்க்கம் வரப்போகுது. அந்த சொர்க்கத்திற்கான குணத்தை நீங்கள் தான் உருவாக்கணும். முயற்சி செஞ்சு என்ன முயற்சி செய்யணும்? ஆத்மான்னு ஒன்று வந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அவர் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். அவர் கொடுக்குற ஞானம் கொடுக்க தான் ஒரு வயோதிகர் உடலில் வரார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். ஸோ அந்த பிரம்மாவாய் வழியாக சிவபெருமான் கொடுக்குற ஞானத்தை தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் சேனலில் அதை டெய்லியும் போஸ்ட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவசியம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே நம்ம போடுற இறைவனுடைய ஞானத்துக்கு நாம் எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி விளக்கம் கொடுத்து அதை எடுப்போம். ஸோ அதை அவசியம் தினம் தினம் கேளுங்க. குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை முரளி, அதாவது 24 மே முரளி, அது பார்த்திங்கன்னா முழுக்க கோபத்தை விடுவதற்கான யுக்திகள் இருக்கும். அதே மாதிரி 25ஆம் தேதி முரளி, திங்கட்கிழமை முரளி, அதில் காமத்தை விடுவதற்கான யுக்திகள் இருக்கும். ஸோ அதை வந்து மைண்டுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு அதை பற்றி மட்டுமே சிந்திக்கிறீங்களோ அந்தளவுக்கு காமம், கோபம் இதில் இருந்தெல்லாம் புத்தி விலகும். யாரை பார்த்தாலும் ஆத்மான்னு பார்க்கணும். அதையும் மீறி ஒரு ஈர்ப்பு வருதுன்னா அந்த இடத்துல நிற்காதீங்க, பார்த்துட்டு இருக்காதீங்க, எட்ட வந்துடுங்கன்ற. ஏன்னா ஆத்மாவுடைய சக்தி போகுது. ஆத்மா சக்தி போகுதுன்னா என்ன அர்த்தம்? மயங்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு சிலர் வந்து அந்த பெண்களை பார்த்தாலே பார்க்கவே முடியாது அவங்களால, சின்ன வயசுலே இல்லையா, அப்படியே குனிஞ்சிட்டே பேசுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா முன் ஜென்மத்தில் ரொம்ப காமத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. அது வந்து இப்போ டிஸ்டர்ப் பண்ணுது. காமம்னா என்னென்ன தெரியறதுக்கு முன்னாடியே அது டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா அது எதுவுமே இல்லாமல் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த ஆத்மா வந்து சமீபமாக இந்த பூமிக்கு வந்திருக்குது, அல்லது முன் ஜென்மத்தில் இந்த ஞானத்தை எடுத்து பக்காவாக ஆகி இருக்கும், காமத்தை வென்று இருக்கும். ஸோ அந்த குழந்தைக்கும் ஆண் பெண் வித்தியாசம் இருக்காது, ஒரு டிஸ்டர்ப் ஆகாமல் பேசும். ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லையா, காலேஜில் ஒரு பொண்ணு சொல்லிச்சு கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் மட்டும் லவ் பண்ணணும் அப்படின்ட்டு. இல்லாட்டினா கல்யாணம் பண்ணல, லவ் பண்ணுறாங்க, அப்புறம் வேறு யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான், என்ன ஆகும்? அடுத்தது பைபிளில் போட்டிருக்கோம்,
நீ அந்த பைபிளில் வந்து லவ் பண்ணுறதை பற்றி போட்டிருக்காது, திருமணத்தையே போட்டிருக்கும். ஒரு பொண்ணு வந்து விபச்சாரம் செய்தாலொழிய, அதாவது இன்னொரு ஆணோட கள்ளத்தொடர்பில் இருந்தாலொழிய எந்த காரணத்தை கொண்டும் அவளை நீ டைவர்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி நீ டைவர்ஸ் பண்ணால் அவளை விபச்சாரத்திற்கு தள்ளுகிறாய், அந்த பாவம் உனக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த போதை இருக்குது இல்லையா, அது போய் மறுபடியும் வேறு இடத்துல தேட ஆரம்பிச்சிடும். இது லவ்வுக்கும் பொருந்தும். அப்போ நீங்கள் ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ ப்ரப்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அவன் அதுக்கு முன்னாடி லவ்லாம் பண்ணலை அப்படின்னா அவனை கெடுக்கிறீங்க, ஒரு போதைக்கு அடிமையாக்குறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். வாழ்நாள் ஃபுல்லாக அந்த போதைக்கு அடிமையாக இருப்பான். ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜ் இல்லையா, காமத்தில் விளையாடுறான்னா இன்னும் அதுக்கும் அடிமையாகிடுவான். ஸோ அதிர்ஷ்டவசமாக இந்த மாதிரி வீடியோவை பார்த்து ஆமாம் நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு உணர்ந்து பிரம்மகுமாரிகளாகி இந்த ஞானத்தை கேட்டு அதுக்குமே கடுமையான முயற்சி பண்ணால் தான் அவனால் வெளில வர முடியும். அவ்வளோ சீக்கிரம் காமத்திலேருந்து வெளில வர முடியாது. கஞ்சாலேருந்து வந்துடலாம், சிகரெட்லேருந்து வந்துடலாம், சாராயத்துலேருந்து வந்துடலாம், காமத்துலேருந்து அவ்வளோ சீக்கிரம் வெளில வர முடியாது. அது இல்லாமல் சுற்றி உலகம் ஃபுல்லாக காமம் ரைட்டுன்னு இல்லை போதிக்குது, கடவுளை தவிர. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த இன்னொரு சகோதரி பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த 9 வயசு குழந்தை வந்து பாட்டி வீட்டில் தான் வளர்ந்துச்சான். இப்போ மே மாதம் லீவ் இல்லையா, லீவுக்காக அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துருக்குது. அப்போ தான் இப்படி நடந்து இருக்குது. ஸோ அதனால தான் அந்த சகோதரி வந்து ஆதங்கத்தோடு பேசியிருக்கிறாங்க. இந்த தாயோடைய தவறான நடத்தையினால் பெண்ணுடைய, அதாவது அந்த குழந்தையுடைய உயிர் பலியாயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இனி இந்த மாதிரி நடக்க விட மாட்டோம் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி கள்ளத்தொடர்பு இருந்தால் இது நடக்கும். ஸோ அப்போ பாருங்களேன், குழந்தைய வந்து பாட்டி வீட்டில் வளர்க்குறது வந்து இதுக்கு முந்தைய தலைமுறையில் நிறைய பேர் அது மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அது டேஞ்சர்னு தெரியுது. ஏன் டேஞ்சர்னால் 2 விதத்தில். ஒன்று, அந்த பாட்டி வீட்டில் இருக்கும்போது அங்கே யாராவது தப்பாக நடந்துக்கலாம், அது ஒன்று இருக்குது. இன்னொன்று, அந்த குழந்தைகிட்ட தப்பாக நடக்காமல் அவங்க கண்கருத்துமாக பார்த்துக்கிட்டாலும் இங்கே அம்மா இல்லை எல்லாருமே இப்போ பலகீனமாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி கள்ளத்தொடர்பில் இருக்கலாம். அதே பெண் குழந்தை வீட்டில் இருந்துச்சுன்னா, ஐயோ இப்போ நம்மக்கிட்ட நடந்தால் பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லையேன்ற ஒரு பயத்துலையாவது கம்முன்னு இருப்பாங்க. ஸோ அதான் குழந்தை தான் இல்லை அப்படின்னு அவங்க இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த காமத்திலே மூழ்கின ஒருத்தனுக்கு திடீர்னு ஒரு குழந்தையை பார்க்கும் பொழுது டக்குன்னு காம உணர்வு வருது. அதோடைய தொடர்ச்சியாக என்னென்னலாம் நடந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். இன்னும் கேட்டிங்கன்னா, ஒரு சில இடத்துல இந்த மாதிரி கள்ளத்தொடர்போ அல்லது செகண்ட் மேரேஜோ பெண் குழந்தை இருக்கிற தாயை சிலர் திருமணம் பண்ணிவிட்டு ஒரு டைமுக்கு பிறகு உன்னுடைய மகளை எனக்கு திருமணம் பண்ணி வை அப்படின்னு டார்ச்சர் பண்ணுறதும், அப்படி இல்லாட்டினாலும் அந்த பெண்கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணுறதும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அதாவது சொந்த அப்பாவே அந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிறதெல்லாம் நிறைய நியூஸில் வந்துருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி எல்லாருமே பாவம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறோம் கடந்த 2500 வருடம். ஸோ அதற்கான தண்டனை எப்போ எப்படி வரும்னே தெரியாது. ஸோ நீங்கள் காமத்திலே மூழ்கி இருந்தீங்கன்னா, காமத்திலே மூழ்கி இருக்கிற அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ வந்து பிறந்துடுவீங்க. ஆல்ரெடி ஏற்கனவே கள்ளத்தொடர்பு அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இடத்துல பிறந்து இந்த மாதிரி கொடூரமான தண்டனை அனுபவித்தா எப்படி இருக்கும்? ஏன்னா கடவுள் சொல்கிறது என்னென்னா, கொலை பண்ணுறதை விட மிகப்பெரிய பாவம் காமம்ன்ற. காமம்னா கள்ளத்தொடர்பு விபச்சாரம்னு இல்லை, கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற காமமே. ஏன்னா அந்த காமம் தான் அடுத்தடுத்து மற்ற இடத்துல தேட ஆரம்பிக்குது. ஸோ அப்போ சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் காமத்திலே மூழ்கி இருக்கிறீங்க, ஒரு காமத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு அம்மாவுக்கோ அல்லது அப்பாவுக்கோ போய் பிறக்கிறீங்க அப்படின்னா, அவங்களுடைய கள்ளக்காதலன் மூலமாக உங்களுக்கு தண்டனை கிடைக்கலாம். அதாவது உங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காகத்தான் அங்கே அவன் கள்ளக்காதலனாகவே மாறி இருப்பான். அதான் கர்மத்தின் விதி. அப்போ எவ்வளோ பெரிய எச்சரிக்கையாக அப்பா அம்மா இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா உங்களுடைய அந்த மனச்சலனம் உங்கள் குழந்தைக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய கர்ம கணக்கை முடிக்கிறதுக்காக கூட ஒருத்தனை உங்கள் தொடர்பில் அழைச்சிட்டு வரும், உங்களுக்கே தெரியாது. ஸோ நிறைய பெண்கள் வந்து திருமணமாகி மாமியார் கொடுமை இந்த மாதிரிலாம் அனுபவிக்கிறாங்க இல்லையா. லவ் மேரேஜ் பண்ணி போயிருப்பாங்க, ஆனால் அங்கே போய் தண்டனை அனுபவிப்பாங்க. அப்போ அந்த மாமியார்கிட்ட கணக்கு வழக்கு இருக்குதுன்றதுக்கு
இவர் சும்மா ஒரு கருவி. இவர் மூலமாக தான் அந்த வீட்டுக்கு போகணும்னு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த காமம் எப்படி பார்த்தாலும் தொல்லையை தான் கொடுக்கும், அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில். ஸோ பிரம்மகுமாரிகளில் இறைவன் சொல்கிறது என்ன, வெளியில் சாப்பிடக்கூடாது, நீங்களே சமைத்த உணவு தான் சாப்பிடணும். ஸோ இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாலே இங்கே வேறு ஒரு விஷயம். பட் ஜென்ரலாக இந்த மாதிரி வெளியில் ஒருத்தங்க வாங்கி கொடுத்து அதை சாப்பிட்டு அதனால் போய் மாட்டிக்கிறதுல இருந்தாலும் காப்பாற்றப்படுவார்கள். ஏன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனுக்கு அந்த பையன் கூட படிக்கிற பொண்ணுடைய அம்மாவே ஜூஸில் விஷத்தை கலந்து கொடுத்தாங்க. 2ஆவதோ 4ஆவதோ படிக்கிற பையன்தான். அவங்க பொண்ணோட இந்த பையன் நல்லா படிக்கிறான்றதை அந்த பொண்ணால் தாங்கிக்க முடியல, அந்த பொண்ணால் தாங்கிக்க முடியலன்றதை அவங்க அம்மாவால் தாங்கிக்க முடியல. ஸோ அதனால் இந்த பையனோட அம்மா ஜூஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி இந்த அம்மா கொடுத்துருச்சு. அதை அவங்க குடிச்சு பாவம் செத்து போனான். ஸோ விதி ரொம்ப கொடுமையாக இருக்குது. அந்த வெளியில் அந்த ஜூஸ் வாங்கி கொடுக்குற பழக்கம் இதெல்லாம் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி. ஆனால் எப்படியா இருந்தாலும் செய்த பாவத்திற்கான தண்டனை எதன் மூலமாவது தான் தீரும். அதுவும் தப்பிக்கிறதுக்கான வழி இறைவன் சொல்கிறாரு. என் நினைவிலே இருந்த அந்த குணத்தையே நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத நிலையை அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதே பாவத்தை செய்ய வச்சு தான் தண்டனை கொடுக்கும். ஆனால் அந்த பாவமே நீங்கள் செய்ய மாட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த தண்டனையிலேருந்து தப்பிச்சிடுவீங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி காமத்துக்கு அடிமையாகிறதுக்கு காரணம் முதல்ல நல்ல படம்ன்ற போர்வையில் வர அந்த லவ் சாங்கு, அதிலே தான் நிறைய மோசமான வார்த்தைகள் இருக்குமே. அதை கேட்டுட்டு இருந்தானா அதுக்கப்புறம் ஆபாசமான விஷயங்கள்லாம் இப்போ நிறைய கொட்டி கிடக்குது இல்லை, டிவி, இன்டர்நெட்டு. ஸோ கொஞ்சமாக மைண்டு கரெக்டாக இது கூடவே உங்களை கெடுக்கக்கூடிய நண்பர்களும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது ஒரு தொடர்பில் வரும். ஆனால் டக்குன்னு விலகிடணும், அங்கேருந்து அந்த பக்கமே நிற்கக்கூடாது, அதை காதிலே வாங்கக்கூடாது, இல்லாட்டினா அது போய் கரெக்ட் பண்ணும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. கூடா நட்பு கேடு தரும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். இல்லை அந்த சகோதரி யார் மூலமாக முதல்ல இதுக்கு அடிமையானவங்களோ தெரியாது, கணவன் மூலமாக கூட இதுக்கு அடிமையாக இருக்கலாம். ஸோ அது பின்னாடி மற்றவன்கிட்ட அதே அடிமையை தேடுது. ஏன்னா மெயினாக இந்த லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்கு பெரிய வலி இருக்கும் இந்த கள்ளத்தொடர்பில் தன்னுடைய வாழ்க்கை துணை இருக்கும்போது. ஏன்னா இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னும் போது அந்த பொண்ணுக்கு இவர் தான் காமத்தெல்லாம் கற்றுக் கொடுப்பார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இன்னொருத்தனுடைய தொடர்பில் இருக்கும்போது இவனுக்கு வலிக்கும், ஆஹா நம்ம கூட பண்ணதெல்லாம் இப்போ அவனோட பண்ணுவாளே அப்படிங்கிறது பயங்கர வலியை கொடுக்கும். ஸோ இதுவே வலியை கொடுக்குதுன்னும் பொழுது கூடவே என்னுடைய மகளின் உயிரும் இதனால் போயிடுச்சே அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வலியை ஒரு தந்தைக்கு கொடுக்கும். ஸோ அதனால் காமத்தை தவிர்ப்போம், கவலை இல்லாத வாழ்க்கை வாழ்வோம். ஏன்னா இப்போ வேறு வழி கிடையாது. அந்த காமம் இப்போ பாருங்கள், 2 வைரஸ் உலகத்தை அச்சுறுத்துது, எபோலா வைரஸ், ஹண்டா வைரஸ்ன்ட்டு. 2மே காமத்தின் மூலமாக பரவுது. மெயினாக பாடிலி ஃப்ளூயிட்ஸ் மூலமாக பரவுதுன்றாங்க. பாடிலி ஃப்ளூயிட்ஸ் மூலமாக இன்னொருத்தருக்கு எப்படி பரவும்? மிந்தணு மூலமாக தான் பரவுமே இல்லை. ஸோ காமத்தினால பலவிதமான வியாதிகள் இருக்குது, கொனேரியா, எய்ட்ஸு, இன்னும் என்னென்னமோ இருக்குது. ஸோ அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த காமம் தேவைதானா? அது மட்டும் இல்லை, கலியுகம் அழிய போகுது, காமம் இல்லாத உலகம் வரப்போகுது. ஸோ அங்கே சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும். பெரிய பணக்காரராக இருப்போம், இங்கே எவ்வளோ ஏழ்மை இல்லையா? இன்றைக்கி வேலை செய்யலைன்னா எவனும் சாப்பாடு கிடைக்காது எந்த வீட்டில். அந்த நிலைமையில் இருக்கிறோம். கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு அனுப்புகிற நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் அடுத்த 2500 வருடத்துக்கு அந்த நிலைமையே இருக்காது. அளவற்ற செல்வம் இருக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் வாழ்வோம். இவ்வளவும் ஜஸ்ட் காமத்தை விடுறதுனால உங்களுக்கு கிடைக்குதுன்னா காமத்தை விட மாட்டிங்களா? அதுவும் இந்த ஒரே ஒரு ஜென்மத்துக்கு தான் கடவுள் சொல்கிறார். அதற்கான சக்தி ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருப்பதன் மூலமாகவும் அவர் கொடுக்குற ஞானத்தை சதா சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதன் மூலமாக மட்டும்தான் சாத்தியம். வேறு எந்த வழியிலும் உங்களால் காமத்தை வெல்லவே முடியாது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.